அனைவருக்கும் என் வணக்கம். நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. எப்படி ஒரு மனிதன் வாழ்றதுக்கு உடம்புக்கு உயிர் தேவையோ, இந்த உலக வாழ்க்கைக்கு மழை நீர் தேவை. துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பாய தூ மழை, விண்ணின்றி பொய்ப்பின் விரிநீர் வீழ்த்து உள்நின்று உலர்த்தும் பசி. பசி வாட்டி வதைக்குங்கிறார். மழை தண்ணி இல்லைன்னா இந்த நம்ம பகுதி ஏற்கனவே செழிப்பான பகுதியாக இருந்தது தான் ஒரு காலத்தில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சரியான மழை இல்லை. கம்மாய்க்கெல்லாம் தண்ணி ஒரு 30 வருஷம் இருக்குது கம்மாய்க்கு தண்ணி இந்த வருஷமெல்லாம் மழை 2025 26 பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட கம்மாய்க்கு தண்ணி வரல. இந்த பூமி முழுக்க 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 விவசாயத்தை நம்பியே இருக்கிற பூமி. விவசாயத்தை நம்பித்தான் வியாபாரி இருக்காங்க, தொழிலாளர், மற்ற எல்லா தொழிலாளரும் விவசாயம் நம்பி. விவசாயம் தான் இந்த நாட்டு இதோட எலுமலையோட முதுகெலும்பு. இருக்க ஊர்ல பெரிய ஊர் எலுமலை பெரிய கம்மாயின்னு சொல்லுவாங்க. இங்கே 2 கம்மா இருக்குது. ஒன்று பெரியகுளங்கம்மா, இன்னும் கணக்கங்குளத்து கம்மான்னு சொல்லுவாங்க. இந்த பெரியகுளங்கம்மா நாங்கள் சின்ன பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா கணக்கங்குளம் போகும், மீனாட்சிவரம் போகும். இங்கிட்டு ஏகப்பட்ட கம்மாய்க்கு இங்கேருந்து தண்ணியே போகும். இப்போ சரியான மழை இல்லாததுனால கம்மாய்க்கு தண்ணி வர்றதில்லை. விவசாயம் குறைய இங்கே இருந்த விவசாய மக்கள்லாம் திருப்பூர் நாடி போகிறாங்க. திருப்பூர், கேரளா, மற்ற மாநிலத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க, மற்ற மாவட்டத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் தயவு கூர்ந்து இந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து, இப்போ உசிலம்பட்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு காலத்தில் ரொம்ப வறட்சியாக இருக்கும். எலுமலையில் தண்ணி செழிப்பாக இருக்கும், அங்கே வறட்சியாக இருக்கும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா எனக்கு 68 வயசு ஆச்சு. 50 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வறட்சி, தண்ணி குடிக்க தண்ணி இருக்காது. இப்போ அந்த கவர்மெண்ட் அந்த 58 கால்வாய் தண்ணீரை கொண்டு வந்ததுனால இன்னைக்கு எல்லாமே செழிப்பாக இருக்கு. வாளாந்தூர், செக்கானூர்னி, அது மாதிரி தயவு கூர்ந்து இந்த பகுதியை நீங்கள்லாம் வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஏக்கர் நிலம் இருக்குது. 20,000 ஏக்கர் நிலம் வானம் பார்த்தா பூமியாக இருக்கும். அதை நம்பியே வாழ்கிறாங்க. எல்லாம் மாடு கண்டு கூட தண்ணி விட முடியல. இந்த கம்மாய் தண்ணியை இதில் பெருக்குனீங்கன்னா இந்த பகுதி மக்கள் எல்லாரும் நல்லா சுபிச்சமாக இருப்பாங்க. ஏன்னா இந்த வாழ்க்கைக்கு தண்ணி தானே, நீர் நெருப்பு எல்லாம் இருந்தால் கூட தண்ணியைத்தான் திருவள்ளுவர் என்ன செய்கிறார், 2054 55 வருஷத்துக்கு முன்னாடியே நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்குன்னு இருக்காரு. இப்போ துறந்தாருக்கும் துவாதாருக்கு இறந்தாருக்கு இல்வாழ்வான் என்பான் துணை. ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் தானே எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும். வியாபாரம் எப்படி விற்க முடியும்? அவன் குடும்ப வியாபாரி அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கையில் வியாபாரம் என்ன வியாபாரம் நடக்கும்? அதனால இந்த முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கிறதுனால தயவு கூர்ந்து இந்த 58 கால்வாய் தண்ணியை எலுமலை கம்மாய்க்கு கொண்டு இந்த எலுமலை மக்களையும் இதையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இங்கே மாடு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தி விவசாயம் பண்ணி பொழைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ மாடு வச்சு பால் வச்சு தான் பொழைக்க முடியுது. ஏன்னா அந்த கிணத்துல இருக்க தண்ணி தொட்டிக்கு மாட்டுக்கு தான் உதவுறதை தவிர விவசாயத்துக்கு தண்ணி பத்தலை. ஆகையினால இந்த பகுதியை செழிப்பாக்குறதுக்கு நீங்கள் அரசாங்கங்கிறது ஆண்டவனுக்கு சமமானவங்க. நீங்கள் மனசு வச்சா எல்லாமே நடக்கும். என்ன பார்க்குறோம்ல. அதனால இந்த தண்ணீரை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். எங்கள் இந்த பகுதி செழிப்படையும். இந்த பகுதி செழிப்படைஞ்சா விவசாயி செழிச்சான்னா எல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா கலெக்டரையும் சாப்பிட்டாகணும், பிச்சை எடுக்கிறவனும் சாப்பிட்டாகணும், மந்திரியும் சாப்பிட்டாகணும், மாடு மேய்க்கிறவனும் சாப்பிட்டாகணும். சாப்பாட்டுக்கு விவசாயம் தானே முழுக்க முழுக்க. அப்போ விவசாயி நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதனால விவசாயம் நீங்கள் வாழ வைக்கணும்னு சொன்னால் எல்லாருக்கும் இந்த பகுதி மறுபடியும் இந்த ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விவசாயம் வளரணும்னு சொன்னால் இந்த 58 கால்வாய் தண்ணியை கொண்டு எலுமலை பெரிய கம்மாயில் பெருக்குனீங்கன்னா இந்த பெரிய கம்மாயில் தண்ணி இங்கே கணக்காங்குளம், மீனாட்சிவரம், இப்படி பல கம்மாய்க்கு போகும். இந்த பகுதி மக்கள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அது மாதிரின்னு சொல்லி இந்த கம்மாய் தண்ணியை கொண்டு வர்றதுக்கு இந்த பகுதி மக்கள் சார்பாக உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். இதை நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வணக்கம்.